லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். டாக்டர் சுமந்த், நீங்க OPS உடைய இந்த டெல்லி பயணத்தையும் உள்துறை அமைச்சரோடு நடந்த இந்த சந்திப்பையும் தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அடுத்து என்னன்ற கொஸ்டின் தானே வருது. என்ன நோக்கம் இருக்குது இந்த டெல்லி பயணத்தினுடைய விளைவுகள்? முதல்ல அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகினதுங்கிறதே ஒரு அவசரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரு கோபத்தில் ஒரு ஆஃப் த மோமெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். அது ஒரு ரொம்ப டீப்பா ஆழமா யோசிச்சு எடுக்கப்பட்ட முடிவாக நான் பார்க்கவில்லை. இரண்டாவது, ஏதேனும் ஒரு தூண்டுதலின் அடிப்படையில் அவ்வாறு செய்தாரா, யாராவது தூண்டிவிட்டு அவரை விலக சொல்லி வேற ஏதேனும் அவருக்கு பெற்றுக் கொடுப்பதாக கூறியிருக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் மிக முக்கியமாக இப்பொழுது அவர் உண்மையாகவே உள்துறை அமைச்சரை அவர் சந்தித்து அவர் பேசினார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரே ஒரு மீனிங், அர்த்தம் தான் இருக்க முடியும். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ன ஃபார்மேட்ல அதிமுகவில் அவருக்கு இடம் இல்லை என்பது திட்டவட்டமாக திரு எடப்பாடி அவர்கள் கூறிவிட்டார். இந்த எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் என்று கூறிய செங்கோட்டையன் செய்த முயற்சியையும் எங்க போய் முடிந்தது அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல திருப்பியும் திரு அமித்ஷா திட்டவட்டமாக கூறிவிட்டார், இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை, இதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று திட்டவட்டமாக அவரும் தெரிவித்து விட்டார், மற்ற தலைவர்களும் கூறிவிட்டார்கள். They will not interfere. அந்த இடத்துல தானே ஒரு டாட் பிட்வீன் தி லைன் அப்படின்ற இடத்துல பார்க்கிறப்போ, இதற்கு முன்னாடி அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது செங்கோட்டையன் தனித்து போனார் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்பட்டது. ஆனா இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியும் உள்ள போயிருக்கிறார் அப்படின்றப்போ ஏதோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல, என்ன நோக்கம் என்று பார்த்தோம்னா ஒரே ஒரு நோக்கம் தான். தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் திரு OPS ஒரு அங்கமாக இருக்கிறது அவர்கள் பாஜக விரும்புகிறார்கள். அதை எப்படி சாதிப்பது? அதிமுகவோட போய் சேர முடியாது, பிகாஸ் அதிமுக இடம் இல்லைன்னு திரு எடப்பாடி அவர்கள் கூறிவிட்டார்கள். இவருக்கு கட்சி இல்ல, இன்றைய நிலைமையில அதிகாரப்பூர்வமா அவருக்கு கட்சி இல்ல. இந்த ஒருங்கிணைப்பு குழு அதெல்லாம் இருக்கு, பட் அரசியல் கட்சி என்று இல்லை. அப்பொழுது எப்படி கூட்டணி வைக்க முடியும்? ஒன்று, ஒரு கட்சியை துவங்கி ஆனால் அதற்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு சொந்த சின்னம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு, என கால அவகாசம் அவ்வளவு இல்லை. அதனால ஆப்ஷன் என்ன? நீங்க ஏதேனும் ஒரு கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தை தேர்ந்தெடுத்து, உதாரணத்துக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடலாம், இல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் சிம்பல் ஒவ்வொரு தொகுதியில உங்களுடைய அணி எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்படுகிறதோ தேசிய ஜனநாயக கூட்டணியில அதை பொறுத்து பிஜேபி கோட்டால இருந்து அவர்கள் இடம் கொடுக்கலாம். இந்த கருத்து தானே சுமந்த் ஏற்கனவே பேசப்பட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு தொகுதி, குறிப்பிட்ட தொகுதி NDAவுக்கு கொடுக்கப்படும், அதாவது பாஜக அதனோடு இருக்கக்கூடிய பாரிவேந்தர் மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் பொழுது அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு EPS. மீண்டும் அந்த டோரை ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் தேவை எங்க இருந்து வருது? மீண்டும் அந்த டோர் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய நிலைமையில அதிமுக இன்று இல்லை. அதுதான் இப்ப யாரெல்லாம் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒரு நிர்பந்தம் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் அதிமுக, பாஜக, மற்ற திரு ஜான் பாண்டியன், AC சண்முகம், பாரிவேந்தர், பட் பெரிய கட்சிகள்னு வேற எந்த கட்சியும், பாமக கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு ஆங்கிலத்துல சொன்னா டாலரேட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு. புரியுது. ஆனா அந்த இடத்துல டிவி தினகரனோ அல்லது OPS உடைய தேவை என்ன இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியையோ அல்லது ஜான் பாண்டியனையோ பாரிவேந்தரையோ உள்ள அழைச்சிக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் OPSயோ டிவி தினகரனையோ உள்ள அழைத்து அதன் மூலமாக ஒரு வியூகத்தை அமைக்க வேண்டிய தேவை இருக்குதா EPSக்கோ அல்லது NDAவுக்கோ? நிச்சயமாக NDAவை, பாஜகவை பொறுத்த வரைக்கும்
அவர்களுடைய அப்ரோச் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கட்சிகளை சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வலுவாக ஆகிவிடும் இந்த கூட்டணி. 2 இடம், மேற்கு மண்டலம், தெற்கு தமிழகம், இந்த 2 இடத்துல கணிசமான அளவில் வெற்றி பெற்றால்தான் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார்கள். வெறும் மேற்கு மண்டலத்தை மட்டும் நம்பி, ஏன்னா வட தமிழ்நாட்டும் டெல்டா பகுதியில அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. இது எல்லாமே வந்து தாவேகா கூட வராதுங்கிற அசம்ஷன்ல, தாவேகா கூட வந்துருச்சுன்னா ஸ்வீப், அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தாவேகா வராது என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓட்டு சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்க்கணும். பாஜக அந்த முயற்சியில ஈடுபடுறாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்? விஜய் போய் சேரலாம், அந்த ஆப்ஷன் இருக்கிறது. ரைட்டா? சோ அந்த ஆப்ஷன் திரு டிடிவி தினகரனும் இருக்கிறது, ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இதுவரை அதை நோக்கி அவர்கள் பயணித்தார்களா? திரு டிடிவியாவது சில ஒரு சூசகமாக சில விஷயங்களை சொல்லி இருக்காரு. ஆனால் திரு ஓபிஎஸ் வந்து போய் டிவிகேவுடன் கூட்டணி வைத்து திரு விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் போய் விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்கள் எல்லாம் பாடுபடுவோம் என்று கூறுவது அவருக்கும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயமாக கைப்பற்றுவதற்கான ஒரு இடத்தை அது உருவாக்கலாம் இல்லையா? அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கல, ஆனால் டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியை விஜய் தலைமையில் தாவேக தலைமையில் கட்டமைச்சிட்டாங்கன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குவாங்க இல்லையா சுமந்த்? அது எங்க போகும்? அதற்கு கிரிட்டிக்கல் மாஸ் கிடைக்குமா? அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு கிரிட்டிக்கல் மாஸ் இருக்காது. அதனாலதான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியே வந்து எந்த அளவுக்கு விரிவாக்க முடியும் என்று அந்த முயற்சியில பாஜக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பிரதமர் வந்த போது திரு ஓபிஎஸ் சந்திப்பாரா அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அது நடக்கலைங்கிறதெல்லாம் ஆச்சு. இப்ப என்னன்னா, இந்த சந்திப்பு நடந்து அதற்கு காரணம் என்று பார்த்தால் இதை தாண்டி என்ன காரணம் இருக்க முடியும்? அதிமுகல இடம் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் இருக்குமா? அதுல பிஜேபி கோட்டால் இருந்து ஒரு பாசிபிலிட்டி என்னவென்றால், பாஜக மொத்தமாக இத்தனை தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு அவர்கள் அதை பிரிச்சு அவங்க கொடுக்கலாம். சோ அதிமுகவுக்கு என்ன, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்க பாஜகவுக்கு கொடுத்தோம், அவங்க கோட்டால இருந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க, அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாதுங்கிற பேசிஸ்ல போகும். ஒருவேளை டாக்டர் சுமந்த் அந்த இடத்தை, அந்த ஸ்டாண்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் எடுத்தார்னா அதுவே ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ சசிகலாவோ அதிமுகவுக்கு நுழைவதற்கான ஒரு வாசலை திறந்து விடும் இல்லையா? அதுல எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? இல்லை இல்ல இல்ல இல்ல, நான் வந்து அது ரெண்டையும் ஈக்குவலண்டாவே, எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாருன்னா அது வேறங்க. ஒரு அது கூட்டணின்னு கூட அது சொல்ல வேண்டாம். அவங்க வேணும்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது ஒரு தொகுதி பங்கீடு, அவ்வளவுதான் சார். நான் ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை அப்படி ஒரு இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சாரங்கள்ல ஒன்னா சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ பங்கேற்கக்கூடிய பிரச்சார கூட்டங்கள்ல இபிஎஸும் ஓபிஎஸும் ஒரே மேடையில் பங்கேற்க வேண்டிய சூழல் உருவாகும் இல்லையா? அது ஒரு வகையில் அவங்களுடைய பார்வையை மாற்றும் இல்லையா? அதிமுக தேவையே கிடையாது. பல முறை நம்ம பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கூட்டணியில எல்லோரும் ஒரே மேடையில ஏறாமலே வந்து நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ஒருவேளை இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுவே வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அதிமுகல பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி விடுமான்னு, ஒரே ஒரு பாயிண்ட், ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் யாரு முதலமைச்சர்? அதுக்கப்புறம் எப்படி அதிமுக பலவீனமாகும்? இல்ல அதுலதான் ஒரு விடை தெரியாத மர்மமா தானே இருக்கு டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன். அதுதான் சொல்றேன். அங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் அறிவிக்கலையே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் தான் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு டாட் வச்சு லாஜிக்கலா இல்ல, ஒரு நிமிஷம், லாஜிக்கலா ஒரு கூட்டணியில ரெண்டு கட்சி, ஒரு கட்சி இன்னொரு கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டது. திட்டவட்டமாக அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும். அதிமுகவுக்கு இன்னைக்கு தலைவர் எடப்பாடி தான். அப்போ இட் இஸ் அன் இன்ஃபர்ட் திங். அவங்க வந்து வெளிப்படையா திரு அண்ணாமலை அவர்களோ திரு நயினார் நாகேந்திரன் பலமுறை, அண்ணாமலையாவது இப்போ ரீசெண்டா, பட் திரு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாகவே திரு எடப்பாடியை
முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ல முடியும்? பாஜக அமித்ஷா சொல்லலையே, பிரதமர் மோடி சொல்லலையே. இது திரு ஓபிஎஸ்ஓ திரு டிடிவி தினகரனோ திருமதி சசிகலாவோ சொல்லுவாங்களா என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்துட்டு? ஐயா இது எங்க போய் முடியும்னா, திமுகவை வீழ்த்த அரசை வீழ்த்த வேண்டும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்காக சில கஷ்டமான முடிவுகளையும் எடுக்க வேண்டும். ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸை எல்லாரும் செய்யணும். பிடிக்காத விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா எல்லாருக்கும் வரும். ஒருவேளை அந்த முடிவுக்கு வரலாம். என்ன கேட்டீங்க சார்? டாக்டர் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்ற, அதுக்கு பிரதமர் மோடி தயாரா இருக்கிறாரா அப்படின்றார். பிரதமர் மோடிக்கு என்ன பிரச்சனை? மோடி காங்கிரஸ் தான் எதிரியா நினைக்கிறார். 2021 சொன்னா இல்லையா சசிகலா மோடிஜி இங்கிலீஷ் அரசியல் வர முடியாதுன்னு, அதே அரசியல் தான் இப்போ நடக்க போகுது பாருங்க. மோடிக்கு காங்கிரஸ் தான் எதிரி, ஸ்டாலின் எதிரி இல்ல. பேசலாம். இல்ல 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 ஸ்டாலின் எதிரி இல்ல, காங்கிரஸ் தான் எதிரி. 1000 உதாரணம் சொல்ல முடியும். இப்பவும் அவர் தான் காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் மோடிக்கு அரசியல் தான் காரணம். பேசலாம். டாக்டர் சுமன் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு செகண்ட், ரொம்ப சுருக்கமா. அடிப்படையா முதல் நாள் இருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதிமுக பாஜகவை முழுமையாக ட்ரஸ்ட் செய்யவில்லை, நம்பவில்லை. அவர்கள் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு உறவு எங்கேயோ ஹை லெவல்ல இருக்கிறது என்று தொடர்ந்து சந்தேகப்படுகிறார்கள். இன்றும் அந்த சந்தேகம் இருக்கிறது, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனாலதான் டே டு டே நம்ம ஆக்ஷன்ஸ் தானேங்க. யூஜி கேஸ் என்னாச்சு? யாருங்க ப்ராசிக்யூட் பண்ணணும்? ஏஜென்சி எது? சிபிஐ தானே. ஏன் தூங்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கலாம். ஒரு 20 ஐட்டம் பேசலாம். ஏஜென்சி மூலம் அழுத்தம் தெரிவிக்காமல் திமுக அரசு மீது அழுத்தம் தெரிவிக்கவில்லை. அப்போ யாரோ ஒரு அமைச்சர் அவங்க உறவுக்காரங்க மேல ஒரு ரெய்டு பண்றது மட்டும் நிச்சயமா அது எவ்வளவு எவிடன்ஸ்ல மத்திய அரசு உட்கார்ந்துட்டு இருக்கு, ஏஜென்சிஸ் எவ்வளவு எவிடன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒண்ணுமே பண்ணல. பேசலாம். ரிலேஷன்ஷிப் இருக்கு. தேர்தலுக்கு வரைக்கும் அந்த மாதிரி காலம் வருவாங்களா அதிமுகவை? அதிமுக அந்த அளவுக்கு ஏமாந்து விடுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பேசலாம்.